எல்டிஎல், பிஎல்டிஎல், ட்ரைக்ளிசரைல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொழுப்புகளில் கெட்ட கொழுப்புகளை பிரிச்சிருப்பாங்க. இப்போ இவை எல்லாத்தையும் கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இந்த இருதய அடைப்பு அப்படின்ற அந்த ஒரு ப்ராப்ளம் நம்ம வராமல் முதல்ல பாதுகாக்க முடியும். இப்போ பிபி கண்ட்ரோலுக்கே வரமாட்டேங்குதுங்க. என்னதான் நான் மெடிசன்ஸ் எடுத்தால் கூட பார்த்தீங்கன்னா 180, 200 இப்படி தான் மெயின்டைன் ஆகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்களும் நிச்சயமாக இந்த டெக்னிக்கை நீங்கள் பயன்படுத்தப்படும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக உங்களுடைய பிபி கண்ட்ரோலுக்குள்ளே வரும். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த பூண்டை தோலை உரிச்சிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கொஞ்ச நேரம் அது காத்து படுற மாதிரி ஓப்பன்ல வச்சிருந்தாதான் இந்த காத்து உள்ள கலந்து இந்த என்சைமை பார்த்தீங்கன்னா நமக்கு முழுமையா கிடைக்க செய்யும். பூண்டு பார்த்தீங்கன்னா வாயு நல்ல வெளியேற்றுமே. அப்போ வாயு பிரச்சனை இருக்கிறவங்கலாம் நாங்கள் இதே மாதிரியே பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நிச்சயமாக பண்ணலாம். ஆனால் ஒரு கண்டிஷன். ஹெல்த் கவே நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தால் அதை எளிமையாக வீட்டிலேயே உள்ள சில மூலிகைகள் மூலமாக நம்ம கட்டுப்படுத்த முடியுமா? அந்த கொலஸ்ட்ராலை எப்பொழுதுமே கட்டுக்குள் வச்சிருக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியும். ஏன்னா இன்னைக்கு இந்த கொலஸ்ட்ரால் தான் பல நோய்களுக்கு அடிப்படை காரணமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு, ஒபிசிட்டி ஆயிடுச்சுனாலே கொலஸ்ட்ரால் தான் கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம கேள்விப்படுறோம். இந்த எல்டிஎல், பிஎல்டிஎல், ட்ரைக்ளிசரைல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொழுப்புகளில் கெட்ட கொழுப்புகளை பிரிச்சிருப்பாங்க. இப்போ இவை எல்லாத்தையும் கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நமக்கு ஃபஸ்ட்டு இந்த இருதய அடைப்பு அப்படின்ற அந்த ஒரு ப்ராப்ளம் நம்ம வராமல் முதல்ல பாதுகாக்க முடியும். அப்போ அதை எப்படி ஈஸியாக கட்டுக்குள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு உணவு முறைகளில் நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லியிருந்தாலும் அதில் நமக்கு அதிகமாக நமக்கு சொன்னது பார்த்தீங்கன்னா பூண்டு, வெள்ளைப்பூடு. இந்த பூண்டுல கொலஸ்ட்ராலை கட்டுக்குள் வச்சுக்கிறதுக்கு பூண்டை என்னென்ன வகையிலலாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ ஒரு ஈஸியான ஒரு டெக்னிக் சொல்கிறேன். இந்த பூண்டை நம்ம இந்த முறையில் நம்ம சாப்பிட்டு வரப்படும் பொழுது உங்களுக்கு எல்டிஎல் எவ்வளவு இருந்தாலும் அது அப்படியே சூப்பராக படிப்படியாக குறைஞ்சு வர்றதை உங்களால் கண்கூட பார்க்க முடியும். பிஃபோர் ரிப்போர்ட் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த பூண்டை நான் சொல்கிற டெக்னிக்கில் சாப்பிட்டுவாங்க. உங்களுடைய கொலஸ்ட்ரால் எப்படி குறையுன்னு பாருங்கள். கொலஸ்ட்ரால் குறையிறது மட்டும் இல்லை, உங்களுக்கு பிபி கண்ட்ரோல் ஆகும். அதுதான் இதோட மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷாலிட்டியே. அப்போ பிபி கண்ட்ரோலுக்கே வரமாட்டேங்குதுங்க. என்ன தான் நான் மெடிசன்ஸ் எடுத்தால் கூட பார்த்தீங்கன்னா 180, 200 இப்படி தான் மெயின்டைன் ஆகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்களும் நிச்சயமாக இந்த டெக்னிக்கை நீங்கள் பயன்படுத்தப்படும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக உங்களுடைய பிபி கண்ட்ரோலுக்குள்ளே வரும். மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நபர் உடனடியாக மெடிசனை நிப்பாட்டிட்டு நான் அந்த டெக்னிக்கை பயன்படுத்தணுமா அப்படின்னா அந்த மாதிரி பண்ண வேணாம். மெடிசன்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டே இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி வரப்படும் பொழுது உங்களுடைய பிபி குறைய குறைய நீங்கள் படிப்படியாக மெடிசன்ஸ்ல வெளிவர முடியும். அதற்கு இது ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அப்படி என்னதாங்க அந்த பூண்டுல இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பூண்டுல இருக்கக்கூடிய அலிமேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த என்சைம் பார்த்தீங்கன்னா அலிசின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருளை நமக்கு கொடுக்கும். அலிசினோட வேதிப்பொருள் என்னெல்லாம் நமக்கு பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜஸ்ட் கூகுளில் போய் சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அது பார்த்தீங்கன்னா நமக்கு கொலஸ்ட்ராலை கரைக்கிறதுல ரொம்ப அற்புதமாக சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. டயபெட்டிக்கையும் கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுல சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. பிபியை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுல சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. இப்படி பல விஷயங்களை நமக்கு பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு என்சைம் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளைப்பூடு, இந்த பூண்டில் இருக்குது. பட் இந்த பூண்டை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த பூண்டை தோலை உரிச்சிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கொஞ்ச நேரம் அது காத்து படுற மாதிரி ஓப்பனில் வச்சிருந்தாதான் இந்த காத்து உள்ள கலந்து இந்த என்சைமை பார்த்தீங்கன்னா நமக்கு முழுமையாக கிடைக்க செய்யும். அப்படி இல்லாமல் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா சமையல் பண்ணும் பொழுது கூட டக் டக்குன்னு கட் பண்ணி போட்டு டைரெக்டாக நம்ம ஜாரில் போட்டு அரைச்சிரும். இல்லது நம்ம டைரெக்டாக நம்ம சட்டியில் போட்டுறோம். இனிமேல் நீங்கள் சமையல் பண்ணுறதுக்கு கூட இந்த வெள்ளைப்பூடை நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இந்த டெக்னிக்கை பயன்படுத்துங்க. ஃபஸ்ட்டு பூண்டை தோலை உரித்து கட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் கூட நீங்கள் ஓப்பனில் வச்சுருங்க. இது ரொம்ப நமக்கு ஒரு மருத்துவ பலன்களை அதிகரித்து கொடுக்கறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அப்போ இதை இந்த சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அல்லது இடித்து கொஞ்ச நேரம் வச்சுருந்துட்டு இதை பார்த்தீங்கன்னா காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு டம்ளர் சுடு தண்ணியில் நல்லா அப்படியே கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சோம்னா இதோட எக்ஸ்ட்ராக்ட் நல்லா இறங்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு பாதியாக சுண்ட வச்சோம்னா இது பார்த்தீங்கன்னா நல்லா இந்த ரசம் இறங்கி வந்துடும். இந்த தண்ணியை மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில், அதாவது காலையில் ப்ரஷ் பண்ணதுக்கு அப்புறம் ஆஃப்டர் ப்ரஷ் நம்ம பார்த்தீங்கன்னா இதை நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுடைய கொலஸ்ட்ரால் நல்லா குறையும். பிபி கண்ட்ரோலுக்குள்ளே வரும். டயபெட்டிக்கும் இது சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இது போக பார்த்தீங்கன்னா இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய நமக்கு இருக்கிறதுனால நம்ம உடம்புக்குள்ள பல வகையில் நோய் வராமல் தடுக்கிறதுக்கும் வந்த நோயை விரட்டுறதுக்கும் நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு இது பயன்படும். அதுபோக பூண்டு பார்த்தீங்கன்னா வாயு நல்ல வெளியேற்றுமே.
அப்போ வாயு பிரச்சனை இருக்கிறவங்கலாம் வந்து நாங்கள் இதே மாதிரியே பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நிச்சயமாக பண்ணலாம். ஆனால் ஒரு கண்டிஷன், உங்களுக்கு கேஸ்ட்ரபிள் ப்ராப்ளம் இருக்குது, உங்களுக்கு அல்சர் இருக்குது அப்படின்னா அவங்க மட்டும் நீங்கள் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட வேணாம். காலையில் சாப்பாடை சாப்பிட்டுட்டு ஒரு மணி நேரம் கழித்து இதே மாதிரி சுடுதண்ணியில் இந்த பூண்டை கொதிக்க வச்சு டைரெக்டாக அந்த எசன்ஸை சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு 48 நாள் ஒரு மண்டலம் எடுத்துட்டு நீங்கள் போயிட்டு ஒரு எல்டிஎல் வந்து எவ்வளவு இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பாருங்களேன். உங்களுடைய கொலஸ்ட்ரால் அற்புதமான மாற்றம் வரும். பலருக்கு நார்மலில் வந்து இருக்குது. ரொம்ப ஹையாக இருந்தவங்களுக்கு எல்டிஎல், அதாவது 350 400 அப்படிலாம் இருந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 50% வந்து அவங்களுக்கு வந்து குறைஞ்சிருக்குது 48 டேஸில். இதுக்கப்புறமும் அவங்க நார்மல் ஆகிற வரைக்கும் தாராளமாக சாப்பிடலாம். ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க, நோய் வராமல் நம்ம வந்து நம்மளை பாதுகாத்துக்கணும்னு நினைக்கிறவங்க கூட தாராளமாக இந்த டெக்னிக்கை வந்து பயன்படுத்தலாங்க. ஏன்னா இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் பல தொற்று நோய்கள் வராமல் தடுப்பதற்கும் நமக்கு வந்து பயன்படுது. அப்போ அதிகாலை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரஷ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த பூண்டு தண்ணி, இந்த பூண்டை வந்து பார்த்தீங்கன்னா கொதிக்க வச்சு இந்த சுடு தண்ணியை நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கொலஸ்ட்ராலையும் குறைச்சி பிபியையும் கண்ட்ரோலுக்குள்ள வச்சு நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். இந்த தண்ணியை நம்ம வந்து வேற யாருக்கெல்லாம் வந்து கொடுக்கலாங்க, சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கலாமா அப்படின்னா நிச்சயமாக கொடுக்கலாங்க. சின்ன குழந்தைகளுக்கு குடலில் பூச்சி இருக்குது பார்த்தீங்களா, அந்த குடல் பூச்சியை அழிக்கணும் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப அற்புதமாக வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன சாப்பிட்டாலும் உடம்பே தேர மாட்டேங்குதுங்க அப்படின்ற மாதிரிலாம் சில கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடலில் வந்து அந்த நாக்கு பூச்சி அப்படின்னு சொல்லுவோம், குடல் புழு அப்படிம்பாங்க. அப்போ அந்த புழுவை வந்து வெளியே விரட்டுறதுக்கு அவங்களுக்கு காலையில் இந்த தண்ணியை கொடுத்துக்கிட்டே வாங்க. அவங்களுக்கு மோஷனில் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள், அந்த புழு வந்து நீளமாக வந்து அப்படியே வெளியில் வந்து விழுகிறத நம்ம வந்து பார்க்க முடியும். அந்த மாதிரி குடல் புழுவை விரட்டுவதற்கு இது ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்குங்க. அதுக்கப்புறம் நான் நிறைய ப்ராசஸ் பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் என்னோட வெயிட்டை மட்டும் குறைக்கவே முடியலைங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் இருக்கிறீங்களா, இந்த வெள்ளைப்பூண்டு தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, இந்த தண்ணியை நம்ம சொன்ன மாதிரி அதிகாலையில் எடுத்துகிட்டு வாங்க. உங்களுடைய எடை சீராக, அதாவது உங்களுடைய ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்குரிய வேலையை இது பண்ணி கொடுக்குங்க. உடல் எடையை குறைப்பதற்கு இது மிக அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இந்த டெக்னிக்கை நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இதில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் நடந்தது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் இது மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த டிப்ஸை சொல்லி அவர்களையும் ஆரோக்கியப்படுத்துங்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.